சென்னையில் நடைபெற்று வரும் முருகப்பா ஹாக்கி போட்டிகள் அரையிறுதி கட்டத்தை எட்டியுள்ளன. தேசிய விளையாட்டான ஹாக்கியை காண பொதுமக்களுக்கு போதிய விழிப்புணர்வு தேவை என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. அது பற்றிய செய்தி தொகுப்பு. முருகப்பா கோப்பை ஹாக்கி போட்டிகள் கடந்த 2 வாரங்களாக சென்னை எழும்பூர் மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் நடைபெற்று வருகின்றன. இந்தியாவின் 10 முன்னணி அணிகள் பங்கேற்றுள்ள இந்த போட்டிகள் தற்போது அரையிறுதி கட்டத்தை எட்டியுள்ளன. ஐஓசி, ஆர்மி 11, பஞ்சாப் சிந்து வங்கி, மத்திய தணிக்கைத்துறை ஆகிய 4 அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. முருகப்பா கோப்பை போட்டியை காண இலவச அனுமதி, ரசிகர்கள் அமர்ந்து பார்க்க விசாலமான பார்வையாளர்கள் அரங்கம் என பல்வேறு சிறப்பு அம்சங்கள் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா பே பண்ணி தான் வரும் நம்ம. ஆனால் அதுக்கு அவ்வளோ ரஷ் வருது, அவ்வளோ பேர் வராங்க. ஆனால் இதுக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தரமாட்டுறாங்க. எங்கெங்கேயோ நம்ம ஊரில் நம்ம சென்னைன்னு ஒரு இது எடுத்துட்டு ஸ்டேடியம் கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் நம்ம பண்ணி தரோம். ஆனால் அப்படின்னு தான் அதை பார்க்கறதுக்கு, அதை இது பண்ணதுக்கு யாருமே இல்லை. போட்டியை நேரடியாக காண இளம் வீரர் வீராங்கனைகள் ஆர்வம் காட்டுகின்றனர். இந்த போட்டியின் மூலம் ஹாக்கி விளையாட்டில் உள்ள யுக்திகளை கற்கும் ஆர்வம் தங்களுக்கு கிடைத்துள்ளதாக GSS ஜெயின் கல்லூரி மாணவிகள் கூறுகின்றனர். இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இது பார்க்கறனால எனக்கு நிறைய யூஸ்ஃபுல் இருக்குது. நிறைய புது புது ஸ்கில்ஸ்லாம் நிறைய கற்றுக்கிட்டோம். நாங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க, பாஸ் எந்த இடத்துல எப்படி பாஸ் பண்ணணும், ஸ்கூப் பண்ணுறாங்க. இது பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் தெரியாது. ஸ்கூப் கூட எப்படி பண்ணணும்னு கூட எங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி புதுப்பொலிவுடன் உருவாக்கப்பட்ட ஆடுகளத்தில் வீரர்கள் மெய்சிலிருக்கும் வகையில் விளையாடி ரசிகர்களை கவர்ந்தாலும் மகளிருக்கு என்று தனி போட்டிகள் நடத்த யாரும் முன்வராதது வருத்தம் கொடுப்பதாக கூறுகின்றனர் வீராங்கனைகள். இந்தியாவின் தேசிய விளையாட்டாக ஹாக்கி கருதப்பட்டாலும் அதற்கு தரும் முக்கியத்துவம் தற்போது குறைந்துள்ளது. மேலும் மகளிருக்கான போட்டிகளை நடத்த தனியார் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தருணுடன் தீபலட்சுமி.